சாரி வந்து மதுரையில வளர்ந்தேன். ம். 24 மணி நேரம் சாரி கட்டுற பெண்களே பார்த்து வளர்ந்ததால, அது அப்படியே ஒட்டிருச்சு என்னோட. கியூட். ஸோ உங்களோட இந்த ஸ்கூல் ஜர்னி இத பத்திலாம் எங்களுக்கு சொல்லுங்களேன். இங்க இருந்த ஜேர்னியா? அங்க இருந்த எல்லா ஜேர்னியா? ஜர்னியுமே. எங்கேருந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? ம். நீங்க உங்களோட ஃபேமிலி இதெல்லாம் பத்தி எங்களுக்கு. ஓகே. நான் ஈழத்து பேக்ரவுண்ட சேர்ந்த ஒரு ஆள். அப்ப எங்களோட குடும்பம் வந்து யாழ்ப்பாணத்த சேர்ந்த குடும்பம். இப்ப போர் துவங்கும் பொழுது நாங்க போட்ல இங்க வந்தோம். மதுரைக்கு வந்திருந்தோம். மதுரையில வந்து இருக்கும் பொழுது அங்க தான் ஸ்கூல்லாம் படிச்சேன். மதுரையில தான் படிச்சது எல்லாமே. ஸோ எனக்கு அப்ப வந்து ஈழத்து போரோ எதுவுமே தெரியாது. ஸோ அங்கேயே படிச்சு வளர்ந்தபடியா நான் ஒரு மதுரைக்காரங்க எப்படி வளர்ந்திருப்பாங்களோ, அது மாரி 90ஸ்ல வளர்ந்தேன். அதே வாழ்க்கை தான். அதுக்கப்புறம் அங்க தான் ஸ்கூல் போனேன். ஸ்கூல்ல வந்து எனக்கு ரொம்ப கொடுமைகள் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். நல்லா கேஷுவலா சந்தோஷமா தான் போச்சு. அதுக்கப்புறம் நாங்க அந்த மாரி புலம்பெயர்றதால இங்கிருந்து மதுரையிலேருந்து சென்னைக்கு வந்தேன். ம். அப்ப இங்க புல்லி பண்ணப்பட்டேன் நானு. எதுக்குன்னா என்னோட தமிழுக்கு. நாங்க மதுரையில வந்து நல்ல லகரம் பார்த்து அழுத்தி, உழுத்தி பேசுவோம். இங்க வந்து கொஞ்சம் தமிழ் வித்தியாசமா எங்கள ஆமா. கிண்டல் பண்ணுவாங்க மதுரக்காரங்கன்னு. அது இருந்து அதுக்கப்புறம் இலங்கைக்கு போனேன். இலங்கைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஜெர்மனி போய் சேர்ந்துட்டோம். அப்புறம் புலம்பெயர்ந்து அங்க போயிட்டோம்.